இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய கொஸ்டின் பேப்பருக்குரிய இதான் பார்க்க போகிறோம். அதாவது ஐடி ஃபிட்டர் ட்ரேட் தியரி செமஸ்டர் 2க்குரிய கொஸ்டின் பேப்பர் தான் இது. 2016 கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பரை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதோடைய கொஸ்டினுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த மாடல் தான் இருக்கும். ஃப்ரண்டில் டைம் வந்து 3 ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் மார்க்ஸு 150 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் ராங் ஆச்சுன்னா 25% வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 சிம்பிள் வரும். அதில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா என்னுடைய வீடியோ நான் அப்லோடு பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜாயிண்டில் டேக் வெல்டிங்கின் அவசியம் டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாயிண்டில் டேக் வெல்டிங் அவசியம் என்னென்னா, நம்ம ஒரு நீளமான ஒரு ஜாப்பை வந்து நம்ம வெல்டிங் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமான ஜாப்பை நம்ம ஜாயின் வெல்டிங் பண்ண போகிறோம். இந்த ஜாப் நம்ம வெல்டிங் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த கார்னரில் ஒரு டேக் அடிப்போம். அதே மாதிரி இந்த காரும் டேக் அடிப்போம். அதாவது எதுக்கு டேக் அடிக்கணும்னா, இந்த ஜாப் வந்து நீளமான ஜாப் அடிக்கும்போது வெல்டிங் அடிக்கும்போது என்ன செய்யும், திடீர்னு அசையலாம் அல்லது என்ன ஜாப்பில் ஓட்டலாம், வெல்டிங் ராடு ஓட்டலாம். அப்படிங்கும்போது இந்த ஜாபுடைய செட்டிங் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேக் அடிக்கும். ஸோ இதுனா டிஸ்டர்ப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், ஸோ லாஸ்ட் வரைக்கும் இங்கே அடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து டேக் வெல்டிங்கில் வந்து நம்ம வெல்டிங் அடிக்கும்போது டேக் அடிக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வெல்டிங்கின் போது டிஸ்ஆசனையை கண்ட்ரோல் செய்ய பயன்படுகிறது. ஸோ டேக்கினுடைய அவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங்கின் போது டிஸ்ஆசனை கண்ட்ரோல் செய்ய பயன்படுகிறது. அப்போ ஆன்சர் வந்து சி தான். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படத்தில் W பட் ஜாயிண்ட் எட்ஜை ப்ரிப்பரேஷனை கண்டுபிடி. அதாவது இங்கே ஒரு படத்தில் வந்து U பட் ஜாயிண்ட்டுக்குரிய ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஜாப் மேலே வச்சுன்னா அது லேப் ஜாயிண்ட்டு, ஜாப் ஒட்டி ஒரே மாதிரி இருக்கிற ஒட்டி வச்சு அடிச்சுன்னா அது பட் ஜாயிண்ட்டு. அதில் U பட் ஜாயிண்ட்டுக்குரிய ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்காங்களா, அந்த படத்தில் இங்கே எதுன்னு கேட்காங்க. ABC 4 படம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து U உடையும் கிடையாது, B கிடையாது. ஸோ அதே மாதிரி இதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து ரேடியஸ் இருக்குது, இதுவும் கிடையாது. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா A தான் ஆன்சர். ஸோ A தான் வந்து U பட் ஜாயிண்ட்டுக்குரிய எட்ஜ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஆர்க் வெல்டிங் செய்யும்போது வெல்டிங் லைனுடன் எலக்ட்ரோடிங் சரியான கோணம் டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்க் வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் லைனுடன் எலக்ட்ரோடிங் சரியான கோணம் என்னென்னு கேட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு ஹோல்டரில் வந்து நம்ம ஹோல்டர் தான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து மாட்டியிருப்போம். அப்போ எலக்ட்ரானுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியாக இல்லாமல் இந்த மாதிரி சாய்வாக வச்சு நம்ம வெல்டிங் அடிக்கணும். அதோடைய கோணம் என்னென்னு சொன்னால் 70 டிகிரி டு 80 டிகிரி கோணம் தான் இருக்கணும். எலக்ட்ரானிக் சரியான கோணம் 70 டிகிரி டு 80 டிகிரி. ஆன்சர் வந்து சி தான். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். படத்தில் காட்டப்பட்டுள்ள ஜுவாலையின் தனிப்பட்ட தன்மையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த கேஸ் வெல்டிங்கில் அந்த படம் வந்து தீ எரிகிறது, அதுதான் தனிப்பட்ட ஜுவாலையின் தனிப்பட்ட தன்மை. ஸோ இது ஏன் இந்த இப்படி எரியக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசிட்டிலின் வாயு வந்து அதிகமாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் எரியும். ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ப்ரெஷரோடு எரியும். இது வந்து ரொம்ப அந்த காற்று போகிற திசையில் எரியிற மாதிரி இப்படி முட்டை மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஷார்ப்பாக எரியும். இப்படி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரிகிற இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் விட அசிட்டிலின் வாயு அதிகமாக நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி நடக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் சி தான். ஆக்சிஜனை விட அதிகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அசிட்டிலின் ஆக்சிஜனை விட அதிகம், சாரி பியில் தான் இருக்கா. அசிட்டிலின் ஆக்சிஜனை விட அதிகம் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தால் இப்படி நடக்கும். அப்போ ஆன்சர் பி தான். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். ஆக்சிஜன் லைனின் கோஸ் பைப் டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க.
அதாவது ஆக்சிஜன் லைனில் வந்து கேஸ் போகிற ஓஸ் வந்து எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ அப்போ ஆக்சிஜன் லைன் ஓஸ் பைப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஏதான் ஆன்சர். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஆறாவது கொஸ்டினில் இங்கே ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க, வெல்டிங் மிஷின். அதோடைய பெயரை கேட்காங்க. நம்ம வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி, அதாவது ஒரு வண்டியில் இருக்கும், அது பார்த்தீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த வெல்டிங் மிஷினுடைய பேரை தான் கேட்காங்க. இது என்ன வெல்டிங் மிஷின்னா, இது ஏசி டிரான்ஸ்ஃபார்மர். இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது ஆன்சர். இந்த மிஷினுக்கு ஒரு வெல்டிங் மிஷின் நேம் வந்து ஏசி டிரான்ஸ்ஃபார்மர். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஏழாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் ஆர்க்கிலிருந்து வரக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்களின் அபாயத்தை தடுக்க டேஸ் பயன்படுகிறது. அது எலக்ட்ரிக்கல் ஆர்க், அதை வெல்டிங் அடிக்கும்போது வரக்கூடிய கதிர்களின் அபாயத்தை தடுக்க டேஸ் பயன்படுகிறது. அப்படின்னா நம்ம வெல்டிங் அடிக்கும்போது புகையும் வரும். அதே மாதிரி இந்த வெளிச்சம் ரொம்ப பவராக இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும், நம்ம ஷீல்டு பயன்படுத்தணும். ஷீல்டு பயன்படுத்தலாம் கண் நம்மளுக்கு நேரம் ரொம்ப பாதிப்பாயிரும். அப்போ என்ன செய்யணும்னா வெல்டிங் ஷீல்டு பயன்படுத்தி அந்த கதிர்கள் அபாயத்திலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வெல்டிங் ஷீல்டு பயன்படுத்த வேண்டும், கதிர்கள்லேருந்து பாதுகாக்கணும். 8வது கொஸ்டின் பாருங்கள். படத்தில் காட்டப்பட்ட வெல்டிங் ஹேமரை கண்டுபிடி. இது வந்து வெல்டிங் மிஷினில் வந்து ஹேமர் தான். இது என்ன ஹேமர்? சிப்பிங் ஹேமர். இது எதுக்கு பயன்படுத்தி வெல்டிங் அடிக்கும்போது ஸ்லாக் வந்து மேலே இருக்கும். அந்த ஸ்லாக் நினச்சவங்க தட்டினா அந்த புது வெல்டிங் அடித்தது வெள்ளையாக தெரியும். அப்போ ஸ்லாக் வந்து தட்டி எடுக்கிறதுக்கு தான் இந்த சிப்பிங் ஹேமர் பயன்படுது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். இது என்ன பண்ணணும்னா சிப்பிங் ஹேமர். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஒன்பதாவது கொஸ்டினில் ஆர்க் வெல்டிங்கில் பொராசிட்டி ஏற்பட காரணம் என்ன? அதாவது நம்ம ஆர்க் வெல்டிங் பண்ணும்போது பொராசிட்டி தெரிக்குதுல்ல, சரியாக ஒட்டாமல் தெரிக்கும், இல்லைன்னா முட்டையாக மேலே புள்ளியாக வரும். ஸோ அதுதான் பொராசிட்டி ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்காங்க. என்ன காரணம் வந்து வெல்டிங் ராடு ஈரமாக இருந்தால் அந்த மாதிரி பொராசிட்டி ஏற்பட காரணமாகும். அப்போ ஈரமான எலக்ட்ரோடு பயன்படுத்துவதால். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஈரமான எலக்ட்ரோடை பயன்படுத்தி வெல்டிங் அடித்தா இந்த மாதிரி பொராசிட்டி ஏற்படும். 10வது கொஸ்டின் பாருங்கள். பிரேசிங்கிற்கு எந்த வகை கேஸ் ஃப்ளேம் மிக பொருத்தமானது? அதாவது பிரேசிங்க்கு எந்த வகை கேஸ் ஃப்ளேம் மிக பொருத்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரேசிங்னா என்னென்னா, வெல்டிங் அடிக்க முடியாத திக்னஸ் உள்ள இரும்பில் தான் நம்ம பிரேசிங் பண்ண முடியும். அதாவது லேத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிரேசிங் டூல் இருக்குல்ல, அதை நம்ம பிரேசிங் பண்ணலாம். டர்னிங் டூலில் நம்ம வந்து டிப்பில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரேசிங் பண்ணியிருப்பாங்க டூலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ அந்த மாதிரி இடத்துல ஹோல்ஸ் விழுந்துட்டு அதெல்லாம் தேஞ்சிட்டுனா நம்ம வந்து என்ன செய்வாங்கன்னா பிரேசிங் தான் பண்ணுவாங்க. வெல்டிங் அடிக்க முடியாதுன்னா ஓட்டி ஆயிரும். அப்போ எங்கெல்லாம் ஆர்க் வெல்டிங் அடிக்க முடியலையோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பிரேசிங் பண்ணுவாங்க. ஸோ அது அதனுடைய கேஸ் ஃப்ளேம் வந்து எப்படி இருக்கும், அதை தான் இங்கே எந்த வகை கேஸ் ஃப்ளேம் வந்து மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. இப்போ ஆக்சிஜன் எல்பி கேஸ் ஃப்ளேம்னும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் பிரேசிங்கு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிஜனும் அசிட்டிலின் கேஸ் ஃப்ளேம் தான் நமக்கு பொருத்தமாக இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான், அசிட்டிலின் கேஸ் ஃப்ளேம். 11வது கொஸ்டின் பாருங்கள். இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் கோடு ஏ என குறிப்பிடப்பட்டுள்ளவற்றின் பெயரை எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஏ இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா பார்த்திங்கன்னா கம்பெனி நேம், எப்போ தயாரித்தது, என்ன பாண்டு, அதனுடைய அப்ரைசிவ் என்ன, இது எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் இது எல்லாமே. அப்போ வந்து அதனுடைய பாண்டு சைஸு, அந்த நம்பர் 360 420 போட்டிருப்பாங்க. அதான் அப்ரைஸ் தூக்குடைய சைஸு. அப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா கோடு ஏ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஏ, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஏ வந்து இதனுடைய பெயரை எழுதுன்னு கேட்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பெயரை ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்ரேசிவ். ஸோ இதில் வந்து ஏங்கிறது அலுமினியம் ஆக்சைடு குறிக்கும். ஏன்னா அலுமினியம் ஆக்சைடு. எஸ்ன்னு பார்த்தோன்னா எஸ் வந்து எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைடு. ஸோ எஸ்னுங்கிறது சிலிக்கான். அப்போது இந்த 2 அப்ரேசிவ் தான் நம்ம என்ன செய்கிறாங்க வெல்டிங் வீலில் பயன்படுத்துகிறாங்க.
அப்போ இந்த பில்லு ஏன்னு போட்டிருந்தா இது அப்ரேசிவ். என்ன அப்ரேசிவ் கேட்டிங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். டைப் ஆஃப் அப்ரேசிவே இந்த ஏ குறிக்கும். இந்த ஏ வந்து டைப் ஆஃப் அப்ரேசிவ் குறியதை குறிக்கும். இதுதான் கோடு ஏவுடைய ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். இப்போ 12வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைன் எட்ஜ் டூல்களை கிரைண்டிங் செய்ய எந்த பாண்டிங் மெட்டீரியல் தகுந்தது அப்படி கேட்காங்க. அதாவது ஃபைன் எட்ஜ் டூல்களை கிரைண்டிங் செய்ய, அதாவது அது கோர்ஸாக இருந்தால், அதாவது ரொம்ப கரடம் போட்டுனா அந்த ஜாப் வந்து பார்த்தா நம்ம அலுமினியம் ஆக்சைடில் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபைன் எட்ஜ் எல்லாம் ஃபைன் ஃபினிஷிங் ஆயிடுச்சு, அந்த டூல்களை நம்ம கிரைண்டிங் செய்ய எந்த பாண்டிங் மெட்டீரியல் தகுந்தது அப்படி கேட்கலாம். அப்போ சிலிக்கேட் பாண்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் ஃபைன் எட்ஜுக்கு. ஃபைன் எட்ஜ் டூலை வந்து கிரைண்டிங் பண்ணது நம்ம சிலிக்கேட் பாண்டு. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஏ தான் ஆன்சர். 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வந்து ஒரு கயிறு கட்டி வீல் வந்து கிரைண்டிங் வீல கயிறு கட்டி வரலில் என்ன செஞ்சுருக்காங்க, தொங்க விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தட்டி பார்க்க, இரும்பு வச்சு தட்டி பார்க்காங்க. அதே மாதிரி படம் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? படத்தில் கொடுக்கப்பட்ட கிரைண்டிங் வீல் டெஸ்ட்டை கண்டுபிடி. இது என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த வீலில் வந்து நம்ம இரும்பு கம்பி தட்டி பார்க்கும்போது சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சவுண்டு வந்து கண்ணுன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். வீல் அலையாக போகிற மாதிரி கிருன்னு இருந்துச்சுன்னா வீலில் கிராக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது கண்டுபிடிக்க இந்த டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் கிராக்கை டெஸ்ட் பண்ணது இருக்குது. ஆன்சர் 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. 14வது கொஸ்டின் பாருங்கள். ஹேண்டு டேப் ஆனது டேஸால் தயாரிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஹேண்டு டேப் நம்ம த்ரெட்டு போடுதெல்லாம் ஹோல்ஸுக்குள்ளே த்ரெட்டு போடுறோம், அதான் டேப்பு. அந்த ஹேண்டு டேப் ஆனது டேஸால் தயாரிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு கேட்காங்க 14 கொஸ்டினில். அந்த ஹேண்டு டேப் வந்து எந்த இதனால் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீல். ஸோ டி தான் ஆன்சர், ஹை கார்பன் ஸ்டீல். 15வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் ட்ரில்லிங் மிஷினின் மெயின் ஸ்பிண்டிலில் ஸ்ட்ரைட் ஸ்ட்ராங் ட்ரில் டேஸால் பிடிக்கப்பட்டிருக்கும். ட்ரில்லிங் மிஷினின் மெயின் ஸ்பிண்டிலில் ஸ்ட்ரைட் ஸ்ட்ராங் ட்ரில் டேஸால் பிடிக்கப்பட்டிருக்கும். ட்ரில்லிங் மிஷினில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ராங் ட்ரில்னால் இந்த மாதிரி நேரியாகவே இருக்கும். இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து நம்ம எதில் பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா ட்ரில் செக்கில் தான் பிடிப்பாங்க. அதில் பிடிச்சி தான் என்ன செய்வாங்க, மிஷின் ஸ்பிண்டில் வந்து மாட்டுவாங்க. அப்போது இந்த ஸ்ட்ரைட் ஸ்ட்ராங் ட்ரில்லை வந்து எதில் பிடிச்சிருப்பாங்கன்னா ட்ரில் செக்கில் பிடிச்சிருப்பாங்க. அப்போ சி தான் ஆன்சர். சக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க, அது ட்ரில் செக். 16வது கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒர்க்கினுள் ட்ரில் முன்னேறும் தூரத்தை டேஸ்னு அழைக்கிறோம். அதாவது ஒரு ட்ரில்லிங் மிஷினில் ஒரு ட்ரில் விட்டு ஒரு சுற்றும் போது ட்ரில்லு எவ்வளோ ஜாப்குள்ளே கீழே நகருது, கீழே உள்ளே செல்லுது, அது டேஸ்னு அழைக்கிறோம். அது என்னன்னு கேட்காங்க. அது வந்து ஃபீடு, ஊட்டம். ட்ரில்லுன்னு ஃபீடுன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு சுற்றுக்கு எவ்வளோ வேகத்தில் சுட்டுக்கிறது ட்ரில், இப்படி ஒரு நிமிடத்தில் எவ்வளோ சுட்டுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆர்பிஎம், வேகத்தை குறிக்கிறது, ரிவால்யூஷன் பெர் மினிட். இங்கே வந்து தூரம் முன்னேறும் தூரம்னு கேட்டுட்டாங்கன்னா அது ஃபீடு தான், ஊட்டம் தான். அப்போ ட்ரில்லின் ஃபீடு. இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். 17வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் அலுமினியம் ஜாப்பை ட்ரில்லிங் செய்ய கூலண்டாக எது பயன்படுகிறது? அதாவது நம்ம அலுமினியம் ஜாப் மேலே வந்து ட்ரில் போடும்போது கூலண்டாக நம்ம என்ன கூலண்ட் பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம சாதாரண இரும்பு மேலே பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நம்ம சால்புல் ஆயிலை வந்து என்ன செய்வோம், வாட்டரில் கலந்து நம்ம கூலண்டாக பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே அலுமினியம் ஜாப்பில் வந்து கூலண்டாக எது பயன்படுத்துனா மண்ணெண்ணெய் தான் பயன்படுத்துது. அது கெரோசின் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆன்சர் வந்து பி தான். 18வது கொஸ்டின் பாருங்கள். டேப்பில் ஒரு துளை த்ரெட்டிங் செய்யப்பட்ட பிறகு த்ரெட்டின் கிரஸ்ட் முழுமையாக வடிவமைக்கப்படவில்லை என கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த குறைபாடு டேஸால் நிகழ்கிறது. அதாவது டேப்பில் ஒரு துளை த்ரெட்டிங் செய்யப்பட்ட பிறகு த்ரெட்டின் கிரஸ்ட் முழுமையாக வடிவமைக்கப்படவில்லை. அதாவது என்னென்னா, இந்த கொஸ்டினில் நம்ம த்ரெட்டு போடுதோம், ஹோல்ஸில் த்ரெட்டு போடுதோம். த்ரெட்டு போடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கணும், கிரஸ்ட்னா என்னதுன்னா, கிரஸ்ட்னா இந்த உச்சி தான் கிரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த உச்சி தான் நம்ம கிரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த உச்சி வந்து இந்த மாதிரி வரணும். ஆனால் இந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி முட்டை மாதிரி வந்து முட்டை மாதிரி வந்துட்டு வச்சுங்களேன். அதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த
ஹோல்ஸுடைய டயா வந்து பெருசாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டான சைஸில் இருந்தால் வி மாதிரி வரும். ஹோல்ஸ் வந்து ட்ரில் வந்து கரெக்டான சைஸில் போட்டால் வி மாதிரி வரும். அந்த கரெக்டான சைஸை விட அதிகமான சைஸுடைய ட்ரில்லை போட்டோன்னா ஹோல்ஸ் பெருசாக இருந்தால் அந்த மாதிரி யூ மாதிரி தான் வரும், ஷார்ப்பாக வி வராது. ஸோ அப்போது இதுக்கு என்ன இதுதான் குறைபாடு, இதோடைய குறைபாடு இதுதான். க்ரஸ்ட்டு சரியாக வரலைன்னா இது என்ன குறைபாடுனா துளை அதிகமாக இருக்குது பாருங்கள். டேப் ட்ரில் சைஸை விட ஹோல்ஸு சைஸ் சிறிது அதிகம் இந்த இருக்குது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டி தான் ஆன்சர். அதாவது டேப் ட்ரில் சைஸை விட ஹோல் சைஸ் சிறிது அதிகம், டி தான் ஆன்சர். 18ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 19ஆவது கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிப்களை தள்ளிவிட்டு கூலண்டை கட்டிங் எட்ஜுக்கு அனுமதிக்கும் ரீமரின் பாகத்தை டேஷ்னு அழைக்கிறோம். அதாவது சிப்களை தள்ளிவிட்டு கூலண்டை கட்டிங் எட்ஜுக்கு அனுமதிக்கும் ரீமரின் பாகத்தை டேஷ்னு அழைக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதில் மட்டும் இல்லை, ட்ரில்லிங் மிஷின் ரீமர் எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கூலண்டு உள்ளே போகிற பாதை வந்து புளுட்டு தான். புளுட்டோடி தான் பரு வெளியே வரும், புளுட்டோடி தான் என்ன செய்யும், கூலண்டு உள்ளே போகும். இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் 19ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர். 20ஆவது கொஸ்டின் பாருங்கள். மெட்டலை உடையாமல் சீட்டாக சுருட்ட உதவும் தன்மை டேஸ் என கூறுகிறோம். அதாவது மெட்டலை வந்து உடையாமல் சீட்டாக சுருட்ட உதவும் தன்மை டேஸ் என கூறுகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாலியபிலிட்டி பி தான் ஆன்சர் இதுக்கு. 20ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சரும் மாலியபிலிட்டி. 21ஆவது கொஸ்டின் பாருங்கள். 21ஆவது கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்கன்னா, படத்தில் எக்ஸ்னு அடையாளமிடப்பட்டுள்ள பாகத்தின் பெயரும் காட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அவுட் சைட் மைக்ரோமீட்டர். இந்த அவுட் சைட் மைக்ரோமீட்டரில் இதுதான் இந்த பாகம் என்னென்னு கேட்காங்க. இதுதான் எக்ஸுக்கு எடுத்துருக்காங்க, இது என்னென்னு கேட்காங்க. இப்போ அவுட் சைட் மைக்ரோமீட்டரில் 2 பார்ட்ஸாக இருக்குது. அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேரலல், இது வந்து பேரலல்னு சொல்லுவோம். இது பேரலல் அல்லது ஸ்லீவ் இந்த இருக்குது. இது பேரலல் இதில் இல்லை, இது பேரலல் அல்லது ஸ்லீவ்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம நினச்சோம் திம்பிள், இந்த திம்பிள் தான் சொல்லுவோம். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திம்பிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ரோமீட்டர் எதை நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், திருப்புவோம். ஸோ ரொட்டேட் பண்ணுறது திருப்புறது வந்து திம்பிள் அப்படின்னு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். திருப்புறது மைக்ரோமீட்டரில் நம்ம கையை வச்சு எந்த போர்ஷனில் திருப்புறமோ அதுதான் திம்பிள் அப்படின்னு நான் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதுதான் கேட்டிருக்காங்க. நான் திருப்புற பார்ட்ஸை தான் கேட்டிருக்காங்க. அப்போ திருப்புறது பார்ட்ஸ் என்ன பார்த்து திம்பிள். அப்போ இதுக்கு ஆன்சர் சி தான். 22ஆவது கொஸ்டின் பாருங்கள். இங்கே 22ஆவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபீலர் கேஜ் டேஸை சோதிக்க பயன்படுகிறது. ஃபீலர் கேஜ் டேஸை சோதிக்க பயன்படுகிறது. ஃபீலர் கேஜ் யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்பை கண்டுபிடிக்க தான் பயன்படுது. கேப் ஒரு மேட்டிங் பார்ட்ஸுக்குரிய கேப் இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க தான் பண்ணுறது. அப்போ ஃபீலர் கேஜ்னு வந்தாலே நம்மளுக்கு கேப் இதுதான் நம்மளுக்கு மனசுக்குள்ளே வரணும். ஃபீலர் கேஜ்னால இந்த கேப் அப்படின்னு வரணும். அப்போ இதில் என்ன மேட்டிங் பார்ட்ஸுக்கு இடையே உள்ள கேப்னு சொல்லி இங்கே இருக்குது, பியில் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். 23ஆவது கொஸ்டின் பாருங்கள். இந்த 23ஆவது கொஸ்டினில் ஒரு வெர்னியர் ஹைட் கேஜ் கொடுத்துருக்காங்க. படத்தில் எக்ஸ்னு அடையாளமிடப்பட்ட பாகத்தின் பெயர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய பார்ட்ஸ் வந்து இதனுடைய பார்ட்ஸு. ஸோ இது என்ன பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வெர்னியர் ஹைட் கேஜில் இது வந்து ஸ்க்ரைப்பர். இதை வச்சு தான் நினச்சவங்க ஜாப்பில் வந்து கோடாக போடுவாங்க, மார்க்கிங் பண்ணுவாங்க, அளவு கரெக்டான அளவுக்கு மார்க்கிங் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து எதுக்குன்னா ஸ்க்ரைப்பர்னு பேர் இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் ஆன்சர், ஏ தான் ஆன்சர். 23ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. 24ஆவது கொஸ்டின் பாருங்கள். பொதுவாக பயன்படுத்தப்படும் வெர்னியர் ஹைட் கேஜின் சைஸ் அதன் பீமின் உயரமான டேஸை வைத்து அறியப்படுகிறது. அதாவது வெர்னியர் ஹைட் கேஜில் வந்து அது பீமின் உயரம் வந்து எதை வைத்து அறியப்படுகிறது அப்படின்னா, நம்ம பேஸில் இருந்து நம்ம வெர்னியர் ஹைட் கேஜ் பேஸ் இருக்கும். இந்த பேஸில் இருந்து தான் நிச்சயம் அது வேண்டிய பீம் இருக்கும். இந்த பீமுடைய அளவு வந்து 300 mm இருக்கும். இந்த 300 mm வச்சு தான் இந்த ஹைட் கேஜின் சைஸ் வந்து அறியப்படுகிறது. ஸோ இது வந்து பேஸை கணக்கில் எடுக்க மாட்டாங்க, பீமை மட்டும் தான் எடுப்பாங்க. பீம் வந்து பார்த்திங்கன்னா 300 mm இருக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 24ஆவது கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர். 25ஆவது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் ஒரு மைக்ரோமீட்டர் படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் காட்டப்பட்ட 0
0 to 25 mm மைக்ரோமீட்டரின் ரீடிங்கை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரீடிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னால் பாருங்கள், இங்கே எல்லாமே 7 7ன்னு இருக்குது. அதாவது இது ரூபாய் 7 ரூபாய் 7 ரூபாய் 7 ரூபாய் 7 ரூபாய் இருக்குது. அப்போ நம்ம 7 ரூபான்னு போட்டுக்கிடுங்க. ஸோ நம்மளுக்கு பைசா தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பைசா வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பேரலுடைய சீரோ கோடும் இந்த சீரோ கோடும் எதில் இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு இதில் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கீழே உள்ள கோடு 30ன்னு இருக்குது. அதுக்கு மேலே உள்ள கோடு தான் இணைஞ்சிருக்கு, கரெக்டாக சேர்ந்துருக்கு ரெண்டு கோடும். அப்போ இது 31வது கோடு. அப்போ இந்த மைக்ரோமீட்டரை பொறுத்த வரைக்கும் நம்பருக்கு 31வது கோட்டில் இருந்துச்சுன்னா அது 31 பைசான்னு அப்படியே எழுத வேண்டியதான். ஏன்னா இதோட லீஸ் கொண்டு பார்த்தோன்னா இதோட லீஸ் கொண்டு 0.01 mm. ஸோ அதனால் ஒரு கோடுக்குள்ள இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 0.1. அப்போ 30 கோடு நம்ம ஏற்கனவே இருக்குது. அப்போ 31வது கோடில் தான் இணைஞ்சிருக்குன்னா அப்போ இது வந்து 31 பைசா. அப்போ 7.31 mm தான் ஆன்சர். இது எங்கே இருக்குது பாருங்கள், டியில் தான் இருக்குது. ஆன்சர் வந்து இது டி தான். 26வது கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் படம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்டவணையில் 20G6 என்ற சாஃப்ட்டுக்கு மினிமம் 20 மேக்ஸிமம் 7 என காணப்பட்டால் படத்தில் உள்ள எக்ஸ் எனும் அளவு சாஃப்ட்டின் லிமிட்டை எது குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது. அட்டவணையில் 20G6 என்ற சாஃப்ட்டுக்கு -70 மேக்ஸிமம் மினிமம் வந்து -20 என காணப்பட்டால் படத்தில் எக்ஸ் எனும் அளவு சாஃப்ட்டின் லிமிட்டை எது குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சாஃப்ட் வந்து இந்த இருக்குது, ஹோல்ஸ் வந்து இந்த இருக்குது, அதில் 20G6ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு. இந்த சாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே தான் இணைஞ்சிருக்கு. என்னது 25 கீழே தான் இணைஞ்சிருக்கு. ஸோ மேலே இணையலை. இப்போ மேலே இணைஞ்சிச்சாங்க, மேலே உள்ள கோட்டில் இணைஞ்சிருந்தால், அதாவது மேலே உள்ள கோட்டில் இணைஞ்சிருந்தால் நம்ம இது வந்து மேக்ஸிமம். நம்மளுக்கு கீழே உள்ள கோட்டில் இணைஞ்சிருக்கு, கீழே உள்ள கோட்டில் தான் மினிமம். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹோல்ஸ் எடுத்து சாஃப்ட் சின்னதாக இருக்கணும். அங்கே -7 -20 கொடுத்துட்டாங்க. இந்த -7ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம். அதாவது மேக்ஸிமங்கிறது இந்த முழு அளவு இங்கே வரும். இந்த 20ங்கிறது இங்கே வரும் மினிமம். அப்போ என்னென்னா இந்த சாஃப்ட் வந்து மினிமம் தான் இந்த அம்புக்குறி போட்டு காட்டியிருக்காங்க. அப்போ 20லேருந்து 20 புள்ளி இங்கே 3 அளவில் கொடுத்ததுனால நீங்கள் 3 0 போடுங்க. 3 0 போட்டு இங்கே எதை கழிக்க சொல்லியிருக்க அந்த அம்புக்குறி இல்லைன்னா சின்னது மினிமம்னா -20. கீழே உள்ளது இந்த சாஃப்ட் வந்து 2 அளவில் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ். அது மேலே 7ன்னு கொடுத்துருக்காங்க, கீழே 20ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த கீழே உள்ளது வந்து மினிமம் குறிக்கும், மேலே உள்ளது மேக்ஸிமம் குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதில் மினிமம்ன்ற அளவு தான் அம்புக்குறி போட்டிருக்காங்க. அப்போ மினிமம் 20. இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், 20 கழிச்சிடணும். 20 நீங்கள் 0.0, இந்த 20 நீங்கள் கழிச்சிடணும். இப்போ 20ங்கிறது இப்படி தான் எழுதணும். 3 கோடுனா கடைசியில் 20 போடுங்க, நடுவில் ஒரு 0 போடுங்க, புள்ளி போடுங்க. இப்போ கழிச்சிடுங்க. இப்போ கழிச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கடன் கொடுக்கணும், இங்கே ஒரு 10 கடன் கொடுக்கணும், இங்கே ஒரு 10 கடன் கொடுக்கணும், இங்கே 10 கடன் கொடுக்கணும். இல்லை இங்கே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ 0 தான். இங்கே தான் 10ல் 2 போச்சுன்னா 8. இங்கே ஒன்று கடன் கொடுத்தா 10ல் 9 இருக்கும். 9 அப்படியே போட்டுருங்க, புள்ளி. இங்கேயும் அதே மாதிரி 9 இருக்கும், 9 போட்டுருங்க. கடன் கொடுத்தனால 1 தான் இருக்கும், 1. ஆன்சர் வந்து 19.980 தான் ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது ஆன்சர் வந்து பியில் தான் இருக்குது. 19.980. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சர். 27வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் 3 ஸ்கொயர் ஸ்க்ரேப்பர் ஆனது டேஷை ஸ்க்ராப்பிங் செய்ய பயன்படுகிறது. அதாவது 3 ஸ்கொயர் ஸ்க்ராப்பர்னு வந்துச்சுன்னா சிறிய விட்டமிட துளைகளை ஸ்க்ராப்பிங் செய்ய பயன்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். 28வது கொஸ்டின் பாருங்கள். பொதுவான வேலைகளுக்கு ட்ரில்லிங் பாயிண்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்காங்க. அதாவது ட்ரில் பிட் வந்து பாயிண்ட் ஆங்கிள் கோணம் என்னென்னு கேட்காங்க. அதாவது ட்ரில் பிட் இருக்குன்னா இதனுடைய கோணம் என்னென்னு கேட்காங்க. இது கோணம் 118 டிகிரி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து இப்போ ஆன்சர் வந்து ஏ தான். 29வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் அதிகபட்ச லிமிட்டின் அளவிற்கும் குறைந்தபட்ச லிமிட்டின் அளவிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. அதாவது மேக்ஸிமம் லிமிட் அண்ட் மினிமம் லிமிட்டுக்குரிய இடைவெளி வந்து என்னென்னா டாலரன்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். 30வது கொஸ்டின் பாருங்கள்.
ராட் அயன் டேஸால் தயாரிக்கப்படுகிறது. ராட் அயன் வந்து எதனால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா புட்லிங் ஃபர்னஸ் மூலமாக தயாரிக்கப்படுகிறது. ராட் அயன்னா WROUGH ராட் அயன். ஸோ இதுதான் ராட் அயன். இது வந்து எதில் எப்படி தயாரிக்காங்கன்னா புட்லிங் ஃபர்னஸ் டியில் தான். 31வது கொஸ்டின் பாருங்கள். பிராஸ் என்பது டேஸின் உலோக கலவை ஆகும். பிராஸ் என்பது டேஸின் உலோக கலவை ஆகும். பிராஸினுடைய உலோக கலவைன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்டு லெட்டு லெட் அண்டு டின்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் பி தான். பிராஸு ஒரு நிமிஷம். 31வது கொஸ்டினுக்கு 31வது கொஸ்டின் பிராஸ் என்பது டேஸின் உலோக கலவை ஆகும். பிராஸ் வந்து காப்பர் மற்றும் சிங்கு. ஆமாம், காப்பர் மற்றும் சிங்க். இதுதான் சி தான் ஆன்சர். 31வது கொஸ்டினுக்கு வந்து பிராஸினுடைய உலோக கலவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிராஸுக்கு வந்துன்னு பின்னு வரும், PASSன்னு நம்ம போடுவோம். BASS போடுவோம். அதில் ஃபஸ்ட்டு பிங்கிறது நம்ம சி காப்புன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்க எஸ் வந்து இந்த எஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க எஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செட் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம செட் மாதிரி இருந்தால் எஸ்ங்கிற செட்டு மாற்றிட்டு அப்போ காப்பர் அண்டு செட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கு. அப்போ காப்பர் அண்டு சிங்கு இதுதான் ஆன்சர். பிரான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸுக்கு வந்து பியில் தான் ஆரம்பிக்கும், லாஸ்ட்டில் நம்ம ஈல முடியும். அப்போ இந்த பி இருக்கிறனால சீன்னு எடுத்துக்கணும், இந்த ஈங்கிறது டீன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே குழப்பமாக இருக்கும். பிரான்ஸும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மனசில் வச்சுடுங்க. பிராஸுக்கு எஸ்ஸுக்கு செட்டு போட்டுவிடுங்க, ஈக்கு வந்து டீ போட்டுவிடுங்க. ரெண்டும் வவல்ஸு ஒரே மாதிரி ஒலிக்கும், இ டீ அப்படி வர்றதுனால நீங்கள் பிரான்ஸுக்கு காப்பர் டின்னு, பிராஸுக்கு வந்து காப்பர் சிங்குன்னு எடுத்துருக்கேன். இதுக்கு 31வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர், காப்பர் மற்றும் சிங்கு. 32வது கொஸ்டின் பாருங்கள். 32வது கொஸ்டினில் ட்ரில்லிங் செய்யும் போது ட்ரில்லானது சூடாகிறது. இதன் காரணம் டேஸ். ட்ரில்லிங் செய்யும் போது ட்ரில் அதிக சூடாகிறது என்ன காரணம் அப்படின்னா நிறைய காரணம் இருக்குது. கூலண்ட் ஊற்றல, அதனால நீங்கள் ஹீட்டை வந்து அதிகமாகும். அது மாதிரி ட்ரில் பிட்டு பாயிண்ட்டு சரியில்லை அப்படின்னாலும் அதிகமாகும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கொஸ்டினில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிப் கிளியரன்ஸ் ஆங்கிள் அதிகம். லிப் கிளியரன்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து இது சவுண்டு வராமல் இருக்கிறது தான். குறைந்த கட்டிங் ஆங்கிள் அதுவும் பிரச்சனை இல்லை. ட்ரில் செய்யும் மெட்டீரியல் டெக்ஸ்டைலாக இருக்கும், அதுவும் இல்லை ரீசன் இல்லை. அப்போ மிகுதியான கட்டிங் அழுத்தம் நம்ம வந்து ட்ரில் போட்டோம்னா கீழே மெதுவாக இறக்காமல் வேகமாக ப்ரெஷர் பண்ணி அழுத்தினா சீக்கிரம் நிச்சயம் ட்ரில் பிட் வந்து ஹீட் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான். 33வது கொஸ்டின் பாருங்கள். 33வது கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதாவது படத்தில் காட்டப்பட்ட ட்ரில்லிங் மிஷினில் பயன்படும் உபபாகத்தின் பெயர், அதாவது ஆக்சசரிஸ், ட்ரில்லிங் மிஷின் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன ட்ரில்லிங் மிஷினுக்குரிய உபபாகம் பெயர் அப்படின்னு கேட்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஸ்லீவ் தான். இதை தான் என்ன செய்வாங்க, ட்ரில் ஜக்கை மாட்டுவாங்க, அல்லது டேரக்டாகவே என்ன செய்வாங்க, டேப்பர் ட்ரில் பிட்டு என்ன செய்வாங்க, இதில் மாட்டுவாங்க. ஸோ இதுதான் ஸ்லீவ். இந்த ஸ்லீவில் தான் நம்ம டேரக்டாகவே மாட்டலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நம்ம ட்ரில் ஜக்கில் மாட்டுவோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்லீவ் தான் இதுக்கு ஆன்சர். 34வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளக்கேஜ் ஆனது டேஸை அளவிட பயன்படுகிறது. அப்போ பிளக்கேஜ் ஆனது டேஸை அளவிட பயன்படுகிறதுனா போரை தான் அளக்கணும். பிளக்கேஜ் வச்சு ஹோல்ஸ் துளை அளக்கலாம், அல்லது பிளக்கேஜ் வச்சு துளை அளக்கலாம், பிளக்கேஜ் வச்சு துளை அளக்கலாம், அல்லது துளைங்கிறது நம்ம போர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு தான் அளக்க பயன்படும். ரவுண்டாக இருந்தால் சிலிண்ட்ரிக்கல் போர்னு சொல்லுவோம், டேப்பர் இருந்தால் டேப்பர் போர்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிளக்கேஜ் வச்சு எதை அளக்க பயன்படுதுன்னா சிலிண்ட்ரிக்கல் போர். ஆன்சர் வந்து பி தான். 35வது கொஸ்டின் பாருங்கள். வெர்னியர் ஹைட் கேஜ் டேஸுடன் இணைக்கப்பட்டு பயன்படுகிறது. வெர்னியர் ஹைட் கேஜ் வந்து நம்ம எது மேலே வச்சுருப்போம்னா சர்ஃபேஸ் பிளேட் மேலே தான் வச்சுருப்போம். ஸோ வேறு எங்கேயும் நம்ம கீழெல்லாம் வைக்க முடியாது. ஆனால் பேஸோட சர்ஃபேஸ் பேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக டேட்டம் லைன் வந்து சமமாக இருக்கணும். அப்போ சமமாக இருக்கிறது வந்து பார்த்தா சர்ஃபேஸ் பிளேட் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் பி தான், சர்ஃபேஸ் பிளேட். 36வது கொஸ்டின் பாருங்கள். BSW த்ரெட் இன் ஆங்கிள் என்னென்னு கேட்காங்க. த பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விட்வொர்த் த்ரெட்டுடைய ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. 37வது கொஸ்டின் பாருங்கள்.
எந்த வகை மெஷின் டேப்பில் டேப்பிங் செய்யும் பொழுது சிப்கள் டேப்பிலிருந்து தூரமாக வெளியே தள்ளப்படுகிறது? அது எந்த வகை மிஷின் டேப்? அதாவது நம்ம டேப் வந்து ஹேண்ட் டேப் பார்த்துருப்போம். இது மிஷின் டேப்பில் செய்யும்போது பரு வந்து பார்த்தா டேப்லேருந்து தூரமாக வெளியே தள்ளி விழுது. அது என்ன டேப்னு கேட்காங்க. அது என்ன டேப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்லெஸ் ஸ்பைரல் பாயிண்ட் டேப். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். இதை வச்சு நம்ம டேப் பண்ணும்போது மிஷினில் டேப் பண்ணும்போது பரு வந்து என்ன செய்யும், தூரமாக தள்ளி போய் விழும். ஸோ அதுக்கு என்னென்னா ஃப்ளூட்லெஸ் ஸ்பைரல் பாயிண்ட் டேப்னு அர்த்தம். 38வது கொஸ்டின் பாருங்கள். 38வது கொஸ்டின் பாருங்கள். 38வது கொஸ்டினில் ப்ளக் டேப் ஆனது டேஸுக்கு பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது ப்ளக் டேப் அது நம்ம டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேப் இருக்கும். ஃபஸ்ட்டு டேப்பு, செகண்டு டேப்பு, தேர்டு டேப்னு இருக்கும். அந்த தேர்டு டேப்பு தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளக் டேப்புன்னு சொல்கிறாங்க. இந்த தேர்டு டேப் தான் நம்ம ப்ளக் டேப்புன்னு சொல்கிறாங்க. இது எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேப்பும் செகண்ட் டேப்பும் போட்ட பிறகு ஃபினிஷிங் கடைசி அந்த த்ரெட்டு ஃபினிஷிங்காக தான் இந்த தேர்டு டேப்பு அல்லது ப்ளக் டேப்பு பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ இந்த ப்ளக் டேப் எப்போ பயன்படுத்தினா ஃபினிஷிங் த்ரெட்டு கடைசியாக இந்த டேப் போட்ட பிறகு ப்ளக் டேப் பிறகு இந்த டேப் போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டேப் போடுவாங்க, ரெண்டாவது செகண்ட் டேப் அல்லது பாட்டமிக் டேப் போடுவாங்க, மூணாவது தேர்டு டேப் அல்லது ப்ளக் டேப் போடுவாங்க. இப்போ ப்ளக் டேப் போடும்போது ஃபினிஷிங் ஆயிரும். ஃபினிஷிங் த்ரெட் தான் ஆன்சர். 39வது கொஸ்டின் பாருங்கள். டபுள் எண்ட் அட்ஜஸ்டபுள் டேப் ரெஞ்ச் ஆனது டேஸில் பயன்படுகிறது. இந்த அட்ஜஸ்டபுள் டேப் ரெஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம டேப்புடைய சைஸ் இருக்குல்ல, சைஸ் அதாவது நம்ம பிடிக்கக்கூடிய இடம் வந்து டயா பெருசாக சிறுசாக இருக்கலாம். இந்த டயா சிறுசாக இருந்தாலும் இந்த அட்ஜஸ்டபுள் டேப் ரெஞ்சில் பிடிக்கலாம், பெருசாக இருந்தாலும் அட்ஜஸ்டபுள் டேப் ரெஞ்சில் நம்ம நினச்சலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கலாம். இதுதான் டபுள் அண்ட் அட்ஜஸ்டபுள் டேப் ரெஞ்சினுடைய பயன்கள். அப்போ அதிக விட்ட முடியாத டேப் ரெஞ்சை பயன்படுத்தலாம். டேப்பை பிடிக்க பயன்படும். அதிக விட்ட முடியாத டேப்பு, சிறிய விட்ட முடியாது நம்ம பிடிக்கலாம். 40வது கொஸ்டின் பாருங்கள். துளை டேஸால் சோதிக்கப்படுகிறது. அதாவது போர் இதை வந்து சோதிக்க என்ன டூல்ஸ்னு கேட்காங்க. ஸோ இது அப்போ ப்ளக் கேஜ். இந்த ஹோல்ஸை நம்ம செக் பண்ணக்கு ப்ளக் கேஜ் வச்சு நம்ம செக். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான். சாரி, இங்கே போட்டேன். ஆன்சர் வந்து ஏ தான், ப்ளக் கேஜ். 41வது கொஸ்டின் பாருங்கள். நுட்பமான கருவிகளில் எவ்வகை த்ரெட் பயன்படுகிறது? நுட்பமாக அதாவது ப்ரிசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன த்ரெட்டு பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிஏ த்ரெட்டு தான். பி தான் ஆன்சர். பிஏ த்ரெட் தான் பயன்படுத்துவாங்க அதில் ஃபுல்லாக. 42வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரில்லிங்கின் போது ஃபீட் ரேட் டேஸில் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது ட்ரில்லிங் போது ட்ரில்லிங் மிஷினில் வேலை செய்யும்போது ட்ரில்லிங் ஒர்க்கில் ஃபீட் ரேட் வந்து எதில் தெரிவிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்/ரிவால்யூஷன்லாம் தெரிவிக்காங்க. மில்லிமீட்டர்/ரிவால்யூஷன். அதே நேரத்தில் கட்டிங் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எப்படி தெரிவிப்பாங்கன்னா ஆர்பிஎம், ரிவால்யூஷன் பர் மினிட்னு அதில் தெரிவிப்பாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபீடு தான் கேட்டிருக்காங்க. ஃபீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்லிமீட்டர்/ரிவால்யூஷன். ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். 43வது கொஸ்டினில் ஆர்கானிக் பாண்டட் வீல் டேஸை தாங்கும் அப்படி கேட்காங்க. ஆர்கானிக் பாண்டட் வீல் டேஸை தாங்கும், இல்லை ரஃப் பயன்பாடுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆர்கானிக் பாண்டட் வீல்ஸோடைய இது பார்த்திங்கன்னா ரஃப் பயன்பாடு. இதுக்கு ஏ தான் ஆன்சர். 44வது கொஸ்டின் பாருங்கள். எந்த கேஜில் கோ மற்றும் நோ கோ ஒரே முனையில் வரும்? அதாவது எந்த கேஜ்னா ஒரே கேஜில் கோவும் அப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு நோ கோவும் வர்ற கேஜ் இது கைப்பிடி. ஒரே இதில் கோவும் நோ கோவும் வர்றது இது எந்த கேஜ்னு கேட்காங்க. அது எந்த கேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் கேஜில் தான். பி தான் ஆன்சர் 44வது கொஸ்டினுக்கு. 45வது கொஸ்டின் பாருங்கள். 45வது கொஸ்டினில் சுத்தமான நிலையில் உள்ள இரும்பு எதுன்னு கேட்காங்க. சுத்தமான நிலையில் உள்ள இரும்பு எந்த இரும்பு பார்த்தீங்கன்னா ராட் அயன் தான். சுத்தமான நிலையில் உள்ள இரும்பு ராட் அயன். ஏ தான் ஆன்சர். 46வது கொஸ்டின் பாருங்கள். பிளாஸ்ட் ஃபர்னஸில் மெல்ட்டிங் மூலமாக கிடைக்கும் உற்பத்தி பொருள் டேஸ் அப்படின்னு கேட்காங்க. அதாவது பிளாஸ்ட் ஃபர்னஸில் மெல்ட்டிங் மூலமாக கிடைக்கும் உற்பத்தி பொருள் வந்து பிக் அயன். ஆன்சர் வந்து பி தான், பிக் அயன் தான் நம்மளுக்கு கிடைக்கிது பிளாஸ்ட் ஃபர்னஸ் மூலமாக. 47வது கொஸ்டின் பாருங்கள்.
47வது கொஸ்டினில் ராட் அயனில் உள்ள கார்பன் கண்டென்ட்டின் ரேஞ்ச் என்னன்னு கேட்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் கார்பன் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கலந்துருப்பாங்க ராட் அயனில். அப்போ ராட் அயனில் உள்ள கார்பன் கண்டென்ட்டின் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0.02% to 0.03%. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். 48வது கொஸ்டின் பாருங்கள். கீறல்கள், தேய்மானம், உரசும் போது தேய்வடைதல் மற்றும் ஊடுருவும் தன்மை முதலிய வச்சு தாங்கக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய மெட்டலின் எபிலிட்டி டேஸ் எனப்படுகிறது. அதாவது கீறல், தேய்மானத்தெல்லாம் தாங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் மட்டும் தான் தாங்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஹார்ட்னஸ் தான். சி தான் ஆன்சர். 49வது கொஸ்டின் பாருங்கள். வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தக்கூடியது எதுன்னு கேட்காங்க. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தக்கூடியது எதுனா காப்பர் தான். ஏ தான் ஆன்சர். 50வது கொஸ்டின். ஃபைன் பினிஷ் தேவைப்படும் ஹெவி டியூட்டி பெரிய விட்டமுடைய வீல்களில் பயன்படும் பாண்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்காங்க. அதாவது ஃபைன் ஃபினிஷிங் அப்படி வந்துச்சுனாலே அது வந்து என்ன பாண்டாக இருக்கும், கிரைண்டிங் வீல் என்ன பாண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா செல்லாக் பாண்டாக தான் இருக்கும். செல்லாக் பாண்டு. டி தான் ஆன்சர். அதாவது ஃபைன் ஃபினிஷிங் அப்படி வந்துச்சுனால அதனுடைய வீலுடைய பாண்டு என்ன பண்ணால் செல்லாக் பாண்டு. இந்த கொஸ்டினில் வந்து நம்ம செமஸ்டர் 2 மாடல் கொஸ்டின் பார்த்துருக்கோம். 50 கொஸ்டினை பார்த்தாச்சு. இந்த 50 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினை வந்து இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி எல்லாருமே படித்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஒரு மாடல் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.